சென்னை அம்பத்தூர்ல நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில பங்கேற்ற நடிகர் சத்யராஜ் பேசும் பொழுது, சினிமா வசனம் பேசுவது வெறும் மேடை, எதுவுமே தெரியாதவர் கூட ஈஸியாக பேசி கைத்தட்டு வாங்கிடலாம். என்னம்மா கண்ணு அப்படின்னு நான் பேசினா ஈஸியாக கைத்தட்டல் வரும். ஆனால் தகவல்களுடன் பேசுவது ரொம்ப கஷ்டம். டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்குவது வெட்டி உதார். அதையெல்லாம் நடிகர்களுக்கு செய்ய தெரியும். அவரவர் தகுதிக்கு இந்த வெட்டி உதார் வேலைகள் செய்ய முடியும். ஆனால் உண்மையான கொள்கைகளை பேசுற மேடைதான் திமுக மேடை. நடிகரின் பேச்சை கேட்டால் அறிவு வளராது. சினிமா நடிகர்களை பார்க்க கூட்டம் வரும், கை தட்டுவாங்க. ஆனா நம் குடும்பம் 5 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது அப்படின்றத ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தெரியும். சினிமா நடிகரை பார்க்க வரும் கூட்டம் மனசாட்சிப்படி நடந்தால் நிச்சயமாக உதயசூரியன் சின்னத்திற்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு திமுகவை எதிர்த்தும் தாவேகாவை சீண்டுவது போலவுமே நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசியிருப்பது அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. குறிப்பாக தாவேகாவினர் பலருமே சத்யராஜ் அவர்களுக்கு பதிலடியுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சத்யராஜ், அவருடைய மகள் ஆகிய 2 பேருமே திமுகவை சேர்ந்தவங்க. அவருடைய மகனான சிவி சத்யராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்தவர். ஆகையால தற்போது அப்பாவான சத்யராஜ் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இவர் பேசியிருப்பது பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. தன்னுடைய சொந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்திற்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவருடைய செயல் தாவேகாவினர் பலரையுமே கவர்ந்திருக்கு. பலருமே இவரை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.